தங்கவயல் சாம்பியன் பகுதியில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் கோவில் கமிட்டி தலைவர்கள் உடன் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியது. தங்கவயலை பாதுகாக்க சாம்பியன் பகுதியில் வட்டாரமாக சென்று மக்களிடம் கையெழுத்து வாங்குவது தொடர்பாக இவர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. சங்க ஆபீஸில் நடந்த இந்த கூட்டத்தை இப்போது பார்க்கலாம். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு தங்கவயலிலே இல்லை. போர் வாட்டர் குடிக்கிறோம், டேங்க் வாட்டர் குடிக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் மைன்ஸ் நடந்த போது பேத்தமங்கல வாட்டர் வீட்டுக்கு குழா கனெக்ஷன்ல புடிச்சு நோயற்ற குடி தண்ணீரை நாம் குடித்தோம். இன்றைக்கு நாம் குடித்து கொண்டிருக்கிற தண்ணீர் விஷத்தன்மை கொண்ட தண்ணீர் என்பது நான் சொல்லவில்லை. விஞ்ஞான ரீதியாக ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, தங்கவயலிலே மக்கள் குடித்து கொண்டிருக்கிற தண்ணீர் விஷத்தன்மை கொண்ட தண்ணீர். அதனால்தான் தங்கவயல்ல வயது வித்தியாசம் இல்லாம பல்வேறு நோய்களால் இன்றைக்கு அகால மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் நமக்கு அந்த குடிதண்ணீர் நிரந்தரமாக வீடுகளிலே வந்து சேரக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய கோரிக்கையை, இன்றைக்கு உயிர் காக்கின்ற குடிதண்ணீரை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் வைத்திருக்கின்றோம். நமது பிள்ளைகள் பெமல் தொழிற்சாலையிலே வேலை செய்கிறார்கள். இன்றைக்கு பெமலிலே கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் வருகிறது. பல விதமான தொழிற்சங்க அதனுடைய வேலை முறைகள் இன்றைக்கு உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் இந்த மண்ணிலே பிறந்தவனுக்கு அங்கு நிரந்தர வேலை இல்லை. இந்த மண்ணிலே பிறந்தவனுடைய உழைப்பு அங்கு பிழியப்படுகிறது. ஆனால் அவனுக்கோ இன்றைக்கு அதற்கான நிரந்தர ஊதியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என் மண்ணில் பிறந்தவனுக்கு முன்னுரிமை கொடு, இந்த பிஎம்எல் தொழிற்சாலையிலே என்கின்ற முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கின்றோம். நாம் குடிக்கின்ற தண்ணீர் விஷ தண்ணீர். இன்றைக்கு ஏதோ ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நம்மை காப்பதற்கு சரியான ஒரு மருத்துவ பாதுகாப்பு இல்லை. தங்க சுரங்க மருத்துவமனை இருந்த போது இன்றைக்கு பெற்றோம். அந்த இன்றைக்கு அரசு சொல்கிறது மருத்துவ கல்லூரி உருவாக்குவோம் கோலார் மாவட்டத்திலே என்று. ஏன் என்னுடைய பிஜிஎம்எல் மருத்துவமனையை அந்த மருத்துவ கல்லூரியாக மாற்று, என்னுடைய மக்களுக்கு அங்க சரியான சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடு என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு வைக்கிறோம். ஆடு மாடுகளைப் போல இன்றைக்கு பெங்களூரிலே போய் உழைத்து வருகிற நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் சம்பாதித்து வருகிற ஒரு நாள் ஊதியம் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் செலவிடுகின்ற அந்த பணம் தான் தங்கவயலுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது. ஆனால் ஒரு ஆயாசமாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் பயணம் செய்வதற்கு இன்றைக்கு ரயில் வசதி இல்லை. அதற்காக இன்றைக்கு 18 பெட்டிகள் 12 பெட்டிகளாக குறைக்கப்படுகிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்க வேண்டிய அரசு இன்றைக்கு செய்ய வேண்டிய அரசு செய்யவில்லை. பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதனால இந்த இடத்துல ஏன் மைனிங் பகுதியில் பஞ்சாயத்து தலைவர்களை வச்சு இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். பல பகுதிகளில் இருந்து இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் இரு கரம் கொண்டு மிக பணிவோடு என்னுடைய தலை தாழ்த்தி நான் வணங்குகின்றேன். காரணம், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ಈ ಚಾಂಪಿಯನ್ ಸಂಘ ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಪಂಚಾಯತ್ನಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಮುಖಂಡರನ್ನು ಇವತ್ತು ಕರೆದಿದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ನೀವೆಲ್ಲ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿದ್ದಕ್ಕೆ ಮೊದಲು ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತೀನಿ. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿರು ತಾಯಂದ್ರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಿಮಗೂ ಒಂದು ಧನ್ಯವಾದಗಳು ತಿಳಿಸ್ತೇನೆ. ಈಗ ನಾವು ಈ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಎಲ್ಲ ವಿವರವಾಗಿ ಜ್ಯೋತಿ ಭಾಸ್ಕರ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೇಳಬೇಕಾಗಿರೋದು ಏನೂ ಇಲ್ಲ. ಆದರೆ ಒಗ್ಗಟ್ಟಿನ ಒಂದು ಪ್ರತಿಮೆಯನ್ನು ನೀವು ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ಬೇಕಾಗಿರೋದೇ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ. ಒಗ್ಗಟ್ಟು ಅಂದರೆ ಏನು? ಒಂದು ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ತಟ್ಟಾದಾಗ ಮಾತ್ರ ಅದಕ್ಕೊಂದು ಸೌಂಡ್ ಕೊಡ್ತದೆ. ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಆಗಿರುತ್ತೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಇವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಕಿಂಜಾರ್ಜಲ್ಲಿ ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ವಿ. ಆದ್ರೂ ಬೇಡ, ಇಲ್ಲೇ ಮಾಡೋಣ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಅಂತ ಇದು ಮಾಡಿದ್ವಿ. அதனால் இன்றைக்கி 1 லட்சம் கையெழுத்து நாங்கள் வாங்கணும்னு சொல்கிற ஒரு முடிவோட ஒரு வருஷமாக சேவ் யுனைடெட் KGF என்ன பண்ணின்னு இருக்குதுன்றது ஒன்றொன்னா விளக்கமாக அவர் சொல்லிட்டார். ஜம்கானா க்ரௌண்ட் எப்படி இதாச்சு, MP கிட்ட எப்படி போய் சந்தித்தோம், MLA என்னத்தை சந்தித்தோம், அவங்ககிட்ட என்னென்ன மனு கொடுத்தோம், எல்லாத்தையும் அவர் விவரமாக சொன்னார். நான் உங்ககிட்ட
கேட்குறது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒற்றுமையை நம்ம பலப்படுத்தணும்னா தான் நம்ம ஊரில் நம்ம வாழ முடியும். எல்லாரும் உதாரணம் கொடுத்தாங்க, 10 வருஷத்து எல்லாத்தையும் உதாரணம் கொடுத்து வந்தாங்க. இப்போ தலைவர்களெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. நம்மளை யார் நம்மளுக்கு என்ன கிடைக்க வேண்டியது இருக்குதோ அந்த பொருள் கிடைக்காத இருக்கிறதுனால தட்டி கேட்கறது காலையில் போயிட்டு கேட்கணும். போய் இன்னைக்கு முனிசிபாலிட்டி ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், தாலுக்கா ஆஃபீஸ் ஆகட்டும், ரேஷன் டிப்போ ஆகட்டும், நான் சென்ட்ரல் வரைக்கும் ஸ்டேட் வரைக்கும் போகல, வரும் லோக்கல் வரைக்கும் பேசுகிறேன். இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு இன்னும் ஆள் இல்லை. அதுக்கு நாங்கள் யூனிட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்கே தப்பு நடக்குதோ அங்கே தட்டி கேட்டு அந்த ஏழைக்கு நியாயத்தை கிடைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த சேஃப் யூனிட் பண்ணியிருக்கோம். ஜேபிஎம் சேர் சொல்லும் போதோ ஒன்று சேர் கல்வி புரட்சி செய்தான். இந்த சேவ் கமிட்டி சோஷியல் அவேர்னஸ் வெரி எசென்ஷியல். இந்த சேவ் கமிட்டிக்கு நான் சொல்கிற பேர் சோஷியல் அவேர்னஸ் வெரி எசென்ஷியல். எதுக்கு இன்றைக்கி கேஜிஎஃப் அதுவும் போட்டுக்கிறார் கேஜிஎஃப். அதனால் நான் இதை வலிமையாக எல்லாரும் எடுத்து சொல்கிறது நான் ரெடி. சி பிளாக் படித்த மேதையை உருவாக்கின ஊர். அதுக்கு யார் காரணம்னா இவர் நம்ம ஜேபிஎம் நம்ம டாக்டர் அறிவழகன். இன்றைக்கி கார்டியாலஜியில் உலகத்தில் சிறந்த ஒரு அவர். அதுக்கு மேலே படிக்காத மேதையை உருவாக்குனது எது சி பிளாக்னா பக்தவச்சம். இந்த பக்தவச்சத்தை நாங்கள்லாம் மறக்க முடியாது. 1000 குறைபாடு இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அவர் இருக்கிற மகன் எவனும் வரமாட்டான். அவ்வளோ பயம் வச்சுருந்தார். அந்த அதிகாரம் என்னன்னு காமிச்சார் எம்எல்ஏனா. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலும் சேர்ந்தலும் தரும்படியாக மற்றும் அரசாங்கம் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும்படியாக இந்த நேரத்தில் 2 நிமிடம் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எந்த ஏரியாவில் நீ இருக்கிற, உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க சைன் பண்ணணும். இந்த கோரிக்கைகளுக்காக நீங்க சைன் பண்ணணும்னு சொல்றோம். இதுல எதுலையுமே யாருடைய பேரும் கிடையாது. இங்க ஒரு மோனோகிராம் இருக்குது. நீங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்திலே கையெழுத்திட வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும் இந்த ஃபாரம்ஸை எடுத்துன்னு போய் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கையெழுத்தி வாங்கி எங்ககிட்ட எடுத்துட்டு கொடுத்து, இந்த இயக்கத்தோடு ஒரு கடமையை நான் செஞ்சேன், என் கடைசி மண்ணுக்காக நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு முயற்சி. மைன்ஸ்ல பல சட்டங்களை உருவாக்கி தொழிலாளர்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுத்த அலுவலகம், மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கிய அறிவரகம். இது கர்நாடகாவுடைய முதல் சீஃப் மினிஸ்டர் சுதந்திரமான பிறகு கே.சி. ரெட்டி, கே. செங்கல்வாய ரெட்டி, கேசம்பள்ளி ரெட்டி இந்த யூனியன் ஆபீஸ்ல சைக்கிள் அங்கிருந்து ஒரு செக்ரட்டரியா நின்று உட்கார்ந்த இடத்துல தான் இந்த அட்டியை பிடிச்சதான் நின்று. தங்கவயல் மக்களால் மறக்க முடியாத தலைவர் கே. சுவாசன் இருந்த இடம் தான். தங்கவயல் சிங்கம் என்று சொல்லப்பட்ட சி.எம். ஆறுமுகம் அவர்கள் உட்கார்ந்து இந்த இயக்கத்தை நடத்திய ஒரு இடம் தான் இது. இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி வி.வி. கிரி அவர்கள் இதே இடத்துல தொழிற்சங்க தலைவராக இருந்த இடம் தான் இது. அப்ப இந்திரா காந்தி அவர்களே திரும்பி பார்த்த ஒரு இடம் தான் இந்த இடம். கேட்டு போறோம். அவர் பாவம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு இங்கெல்லாம் நமக்கெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் அவர் செய்யுது. நான் ஒரு தொழிலாளியுடைய புள்ள. எவனும் அது மாதிரி சொல்றது மேல போயிட்டு வந்தா மறந்துடுவான் ரொம்ப பேரு. ஆனா அவர் மறக்காதுக்கிறார். என் தந்தை சொன்னாரு, அதை செயலாக ஏற்று செயல்படுத்தினேன் என்று படிச்சாரு. அந்த காரணத்தினால வேண்டி அவர் அடையாளக்காரர் அதுக்காக வேண்டி நமக்கு இந்த உதவி செய்ய வந்திருக்கிறாரு. நானு எங்க ஆர்பாக் பஞ்சாயத்து சார்பாக என்ன செய்யணும் சொல்லு என்ன பண்ணோம். இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் ஜோதிபாஸ் அவர் தலைமையில் இயங்கின்னு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்றாட இதை நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு. இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜோதிபாஸ் அண்ணன் லாயர் வேற, ஒரு கேஸை எப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக A to Z சொல்லிட்டாரு. நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா நான் ஒரு டெய்லி ட்ராவல் ப்ளஸ் ஒரு ஏரியா கோயில் கம்பெனி எனக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா இவ்வளோ 1000 பிரதி சைன் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கலாம். ஜெய்பீம் கலந்த வணக்கம்.
தனக்காக வாழ்பவன் மனிதன் ஆகிறான், பிறர்க்காக வாழ்பவன் மாமனிதன் ஆகிறான். அந்த மாமனிதன் அண்ணல் அம்பேத்கரின் பாதத்தை தொட்டு இந்த ஊருடைய நிலைமையை இன்னைக்கு பல நாளாக வந்து இருக்கிறாங்க. நானும் வந்து சேஃப் கேஜப் யூனிட் ஃப்ரண்ட்டு 2 மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி கூட சரி, நாளைக்கு கூட சரி, எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு இதுவும் முன்னிட்டா அவங்க கூட அங்கே ஏரியா சார்பாக நாங்கள் அவங்க ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கூட டிவியில் பார்த்துன்னு இருக்கிறேன். இதில் எனக்கும் மிகவும் சந்தோஷம் தான். கேஜப்பில் இந்த மாதிரி ஒரு முன்னால் நல்ல ஒரு இது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் பெரிய கமிட்டியாக வளர்ச்சி அடையணும். எங்களுடைய ஒத்துழைப்பு நாங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது லைன் சார்பாக எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் சைன் வாங்கி கொடுக்கறதுக்கும் ரெடி. 25 வருஷத்துக்கு முன்னால் 3 தங்க சுரங்கத்து செட்டில்மெண்ட்டே ஆகல. நம்ம நடமாடி இருக்கிறோம். வெக்கமான சூடு சொன்ன இல்லை. ஒரு நாள் தர்ணா அங்கே ஸ்டார்ட் ஆனா அந்த மைண்ட்ஸ் செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த தர்ணா வந்து தடையே ஆகக்கூடாது. தினம் ஒவ்வொரு பகுதியிலும் தாய்மார்கள் ஒரு 25 பேர் 30 பேர் அந்த ராமேஸ்வரம் பகுதியில் நாம உட்கார ஆரம்பத்தில் சேவ் கமிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன். வேணா போய் பாருங்க, எல்லா வில்லேஜ்லயும் மனே கந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு குழா இருக்குது. பச்சை கலர் பைப் போட்டு ஒரு குழா போட்டு வச்சுக்கலாம். பாரணப்பள்ளி போய் பாருங்க. நான் இப்போ முந்தானத்து பார்த்தது அந்த கம்பளி ஊர் பக்கத்தில் அலிக்கல் என்ற ஒரு ஊர்ல கட்டவே இல்லை, வீடு பாதி தான் கட்டி முடிச்சாரு. அதுக்கே குழா போட்டு நிற்க வச்சுருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் வரல. ஆனால் என்னன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. முதல்ல 1 ரூபாய்க்கு 2 குடம் கொடுத்தான், அப்புறமா கொஞ்சம் 2 குடம் கொடுத்தா, அப்புறம் 3 ரூபாய்க்கு 2, 10 ரூபாய்க்கு 2, 4 5 குடம் வருது. கொஞ்சமாக நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது என்னன்னா முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் சுமாராகுதுன்ற மாதிரி. ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம உரிமைக்காக போராடுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றத சொல்லின்னு தயவு செய்து எல்லாமே ஒன்றா சேருங்க. பொம்பளைங்க கிட்ட தான் இருக்கிறது, பெண்மணி கிட்ட தான் எல்லா ஒற்றுமையும் இருக்கிறது. எப்போ பார்த்தா நீங்கள் அந்த லோன் பக்கம் தான் போயிருக்கிறப்ப தான் இந்த பக்கம் வரமாட்டேங்கிறீங்க யாருமே. எதுக்காக போறீங்க? அந்த கோபி சொன்னார் எல்லாம் லோன்ல மாட்டிருக்கிறாங்க. லோன் எதுக்காக வாங்கினீங்க? சோறு லைன் வாங்கினீங்களா? இல்லையா? பையனுக்கு மொபைல் வாங்குறதுக்கு, பெரிய டிவி வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு தான் அவங்க லோன் வாங்கிக்கிறீங்க நிறைய பேர். கரெக்ட் தானே? கேளு. மூணு பேர் வேறு ஃபஸ்ட்டு செகண்ட் யூடியூப்ல பெருசு கொடுங்க. இது நோட்டீஸ் என்ன நிறைய இருக்குல்ல, வாங்க. ஃபேஸ்புக்கில் அவரை அதை விலைக்கு சொல்லி இன்னும் பல்வேறு ஜனத்துக்கிட்ட அவர் கையெழுத்து வாங்கணும். தினப்பயணிங்கிட்ட அவர் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஜெயபிரகாஷ் உட்காருங்க. தாய் குழந்தை தான் இதுக்கு ஆதரவாக எஸ் பிளாக்